ஹாய் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க ஃபன் ஃபேக்ட்ஸ். கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால என்னால தொடர்ந்து வீடியோ போட முடியல. அதனால இருக்கிறத வச்சு பசங்க ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. நேற்று நடந்த கோயம்புத்தூர் ஷிவ் பத்தி அன்னைக்கு பார்க்க போறோம். காலேஜ் படிக்கிற பொண்ணை 3 பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. என்னங்க நடக்குது நம்ம நாட்டுல? நம்ம நாட்டோட நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குங்க. நீங்க நம்பலனாலும் அதுதான் உண்மை. இது எங்க இருந்து ஆரம்பிக்குது தெரியுங்களா? என்னோட கருத்து சொல்றேன், நீங்க தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. சோசியல் மீடியா, இதுல இருந்து தான் இந்த விஷயமே ஆரம்பிக்குது. முதல்ல சோசியல் மீடியால தப்பான போட்டோஸ் போட ஆரம்பிச்சாங்க, அப்புறம் தப்பான வீடியோஸ் ஆரம்பிச்சது. இப்போ சப்ஸ்கிரிப்ஷனுங்கிற பேர்ல அவங்களே எல்லாத்தையுமே பண்றாங்க. இதுல ஒரு கொடுமை என்னன்னா, அவங்களே சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு கடைசியில் அவங்களே ஃபெமினிசம் பேசுவாங்க, நீட் ஃபார் ஜஸ்டிஸ் சொல்லி ஸ்டோரி போடுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமா தெரியல? இதை என்கரேஜ் பண்றவங்கள தான் மக்களே சொல்லணும். ஒரு சிலர் இதை ரொம்பவே என்கரேஜ் பண்றாங்க. சோசியல் மீடியால இந்த விஷயத்த பார்த்து தான் அவங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகி அவங்க தப்பான பாதையை நோக்கி போறாங்க. நீங்க இப்ப சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி என்கரேஜ் பண்றது, நாளைக்கு உங்க வீட்டுல யாருக்காவது நடந்தா என்ன பண்ணுவீங்க? இதே அடுத்தவங்களுக்கு நடந்தா அது செய்தி. நமக்கும் நம்ம சுத்தி உள்ளவங்களுக்கும் நடந்தா 3 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை இவ்வளவு கொடுமைப்படுத்தி இருக்காங்க, பாலியல் வன்கொடுமை. அந்த 3 பேருக்கும் அக்கா, தங்கச்சி, அம்மா யாரும் இருக்க மாட்டாங்களா? அவங்க வீட்டுல எப்படி நடந்தா நீங்க சொல்லுங்க, அவனுங்களை என்ன பண்ணலான்னு.